கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. ராஜமன்னார்குடியில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஸ்ரீ செங்கமலத்தாயார் உடனுரை ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய பங்குனி பிரம்மோற்சவத்தின் பங்குனி பெருவிழாவின் 9ஆம் திருநாள் இன்று எம்பெருமானுக்கு சிம்மவாகனம் அப்படின்னு விசேஷமாக எம்பெருமானுக்கு இன்றைக்கி சிம்மவாகனத்தில் எம்பெருமான் ராஜகோபால சுவாமி ராஜாலங்கார சேவையில் அனுகிரகம் பண்ணுறார். சிம்மவாகனம்னு வடமொழியிலையும் சிங்கவாகனம் அப்படின்னு நம்முடைய தமிழ் மொழியிலையும் பெயர் கொண்டு இன்றைய தினம் விசேஷமாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறான். இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிருகத்துக்கெல்லாம் ராஜா. எப்படிக்கு பக்ஷிக்கெல்லாம் ராஜாவான கருடாழ்வாரோ அதுபோல் விலங்குக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடியது இந்த சிம்மம். அந்த சிம்மவாகனத்தில் எம்பெருமான் ஆரோகணித்து ராஜகோபால சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். 2 விஷயமாக இதை பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயமாக பார்க்கணும் அப்படின்னாக்க அந்த சிம்மம் தான் நரசிம்மமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். ராஜகோபால சுவாமியே யாதவ சிம்மமாக அனுகிரகம் பண்ணுறார். சிம்மாவதாரம் எம்பெருமான் எடுத்த அவதாரத்திலே முக்கியமான அவதாரம். ஏன் அப்படின்னாக்க ஒரு பக்தனுக்கோசரம் பெருமாள் உடனே வந்தது. சத்தியம் விதாத்தும் நிஜபத்து பாத்து சொல்லக்கூடிய கிரமத்தில் இந்த தூணில் பெருமாள் இருக்கார் அப்படின்னு பிரகலாதன் சொல்ல, அதை பிரகலாதனுடைய தந்தையான ஹிரண்யகசிபு இந்த தூணில் இருந்து அந்த தூணை உடைச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த தூணை உடைச்சி பெருமாள் அதிலேருந்து வந்து பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ஹிரண்யகசிபுவினுடைய வதம் பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நரசிம்மர் தான் இன்றைய தினம் யாதவ சிம்மனாக ராஜகோபால சுவாமியாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். பிரகலாத ஆழ்வான் தான் பக்தர்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவர். அதனால தான் பிரகலாத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷன் சொல்கிறோம் நம்மளுடைய இதிலேயே. அப்படி இந்த பக்தர்களுக்கெல்லாம் தலைவனாக எப்படி நமக்கெல்லாம் பக்தி பண்ணணும், அந்த பக்தி கர்வமாக மாறக்கூடாது, எது இருந்தாலும் பக்தி பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறதுங்கிறது பிரகலாத ஆழ்வான் தான். இப்போ ஏற்பட்ட பிரகலாத ஆழ்வானும் இந்த சிம்மவாகனம் பக்கத்தில் எழுதியிருக்கார். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கை கூப்பிட்டு ஒரு விக்கிரகம் இருக்கும். பிரகலாத ஆழ்வானே அவர். இந்த பிரகலாத ஆழ்வான் தான் நமக்கெல்லாம் பெருமாளிடத்தில் எப்படி பக்தி பண்ணணும், பெருமாளிடத்தில் எப்படி நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு காமித்தார். அப்படி இருக்கிறச்ச நம்ம இப்போல்லாம் நம்ம ஹோலின்னு ஒரு பண்டிகை கொண்டாடினோம். இப்போ ரீசெண்டாக அது நம்மளை காட்டிலையும் வடக்க ஒரு விஷயமாக கொண்டாடுறாங்க. இந்த ஹோலி பண்டிகை எப்படி வந்தது அப்படின்னாக்க ஹிரண்யகசிபு அப்படிங்கிறவருடைய, அதாவது பிரகலாதனுடைய தங்கை, அந்த ஹிரண்யகசிபுவினுடைய சகோதரிக்கு பேர் ஹோலிகா அப்படின்னு பேர். அந்த ஹோலிகாவுக்கு என்ன வரும் அப்படின்னாக்க எப்பேற்பட்டதான நெருப்பு இருந்தாலும் அவளுக்கு ஒன்றும் செய்யாது. அந்த நெருப்பு எப்பேற்பட்ட நெருப்பு இருந்தாலும் போயிட்டு வரலாம், அந்த நெருப்பு அவளை சுடாது, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருந்தா. அப்படி வரம் வாங்கின நிமித்தம் பிரகலாத ஆழ்வானும் பக்தியில் சிறந்தவர். தன்னுடைய அப்பா பேரை சொல்லாத நமக்கெல்லாம் சாரமாக விளங்கக்கூடிய ஓம் நமோ நாராயணாய பெத்த தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு ஆழ்வா சொல்வது போல் அந்த நாராயண நாமத்தையே சொன்னதுனால கோமடைந்த ஹிரண்யகசிபு அநேக முறையும் அந்த பிரகலாத ஆழ்வானை அவருக்கு தீங்கு விளைவித்து மலையிலேருந்து தூக்கி போடுறான், பாம்பு விஷஜந்துக்கள் கிட்டக்க விடுறான், எல்லா இடத்துலையும் அவன் ஒரு யானையை கொண்டு மிதிக்க சொல்கிறான். அப்படிலாம் இருந்தாலும் அந்த நாமத்தை விடாத அவன் சொல்லின்னு இருக்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் பகவான் காப்பாற்றிடுறார். அப்படி ஒரு சமயம் அவனுக்கு தீங்கு விளைவிக்கும் போது அந்த ஹோலிகா, அதாவது பிரகலாத ஆழ்வானுடைய அத்தை மடியில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவள் தீயில அக்னி பிரவேசம் பண்ணுங்கோ, பிரகலாத ஆழ்வான் எரிஞ்சிடுவான், ஹோலிகா வெளில வந்துடுவா அப்படின்னு ஹிரண்யகசிபுவினுடைய தீ எண்ணம். ஹோலிகா மாத்திரம் எரிஞ்சு போய்ட்றான். அந்த நெருப்பு அப்படிங்கிறதுக்கு சுபாவங்கிறது சுடும், யாராக இருந்தாலும் சுடுவது. இப்போ நம்ம ஒரு நெருப்பை ஏற்றிருக்கோம், பெருமாளுடைய அக்னி இருக்குது, பெருமாளுடைய அக்னி தானே நம்ம தொட்டால் அது சுடத்தான் செய்யும். ஏன்னா நெருப்பினுடைய குணம் சுடுறது. அதே போல தான் எம்பெருமானுடைய குணமும்
நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறது. நம்ம என்ன பெருமாளை விமர்சித்தாலும் நமக்கு அவர் அனுகிரகம் தான் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு சாட்சியாக அந்த ஹோலிகா அப்படிங்கிறவரை பெருமாள் எரித்து பிரகலாதாழ்வானை திருப்பி கொடுத்தார். அந்த ஹோலிகா அப்படிங்கிறவோ எரிஞ்சு துவம்சமாயிட்டான். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் அந்த பண்டிகையை கொண்டாடணும். ஒருத்தர் தவறி போனதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னாக்க, அவன் நிறையா தீங்கு விளைவித்தால் அதனால் அவள் எரிஞ்சு போயிட்டா. ரெண்டாவது, அவள் அப்படிங்கிறது ஒரு தத்துவமாக பார்க்கணும்னா நம்மளுடைய தீய எண்ணம். நமக்கு 2 விதமான எண்ணங்கள், நல்ல எண்ணம், தீய எண்ணம். இந்த தீய எண்ணம் ஒழிஞ்சதுனால அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடணும்னு ஹோலி பண்டிகை, ஹோலிகாங்கிற ஒரு தீய எண்ணம் எரிஞ்சதுனால அந்த ஹோலி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அப்பேற்பட்டதான ஹோலி பண்டிகை தான் இன்றைக்கி விசேஷமாக பிருந்தாவனம் போன்ற நம்ம ஊரில் பிருந்தாவனம்லாம் வடக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹோலி பண்டிகைங்கிறது விசேஷமாக நடக்கும். அப்படி அந்த அப்பேற்பட்டதான விசேஷத்தில் எம்பெருமான் பிருந்தாவனம் மேலே நம்ம மன்னார்குடி வேறில்லை, அதே பிருந்தாவனம் தான், அதே துவாரகை தான் நம்ம மன்னார்குடியும். அதுபோல் இன்றைக்கு சிம்மவாகனத்தில் ராஜகோபால சுவாமி விசேஷமாக ஆரோகணம் செய்து ராஜாதி ராஜனாக அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்ட ராஜகோபால சுவாமி யாதவ சிம்மனாக இன்றைய தினம் சேவை சாதிக்கிறார். அப்படி நமக்கெல்லாம் இப்பேற்பட்டதான ஒரு சேவையை கொடுக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி அபரிமிதமான காருண்யமூர்த்தி. நமக்கு என்னென்ன பெருமாள்கிட்ட கேட்குறோமோ அதெல்லாம் பெருமாள் நமக்கு உடனே கொடுப்பார் ராஜகோபால சுவாமி அப்படிங்கிறத எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, நம்ம என்ன தான் பெருமாள்கிட்ட நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் கடைசியில் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னாக்க பெருமாள் நம்மளை ரட்சிப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிம்மவாகனத்தினுடைய தாற்பயம். அப்போ ஏற்பட்டதான சிம்மவாகனத்தில் எம்பெருமான் விசேஷமாக ராஜகோபால சுவாமி இன்றைய தினம் ராஜாலங்கார சேவையில் அனுகிரகம் பண்ணுறார். இன்றைக்கி ஒரு கால் முன்னாடியும் இன்னொரு கால் பின்னாடியும் நமக்கு வச்சுட்டு அனுகிரகம் பண்ணுறார். ரெண்டாவது, சிம்மம் தான் கர்வமும் கொள்ளும். ஏன்னா அது ஒரு லீடராக இருக்கிறதுனால அந்த சிம்மம் தான் கர்வம் அதுக்கு நிறையா கர்வம் உண்டாகும். அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் கையில் சாட்டையெல்லாம் வச்சுட்டு நமக்கு உள்ள கர்வம் நமக்கு நம்மளை போல உண்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு எல்லாம் பண்ணுறது எல்லாம் சர்வேஸ்வரனான கோபாலன் தான். நம்ம ஒன்றும் பண்ணலை, ஆனால் நம்ம பண்ணோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன்னு காமிக்கிறதுக்கோசரம் அந்த கர்வபங்கமாக அந்த அப்பேற்பட்டதான கர்வ சிம்மத்தை பெருமாள் அடக்கி, கர்ஜிக்கக்கூடிய சிம்மத்தை எம்பெருமான் அடக்கி அதை கையாள்வதுனால எம்பெருமான் சர்வேஸ்வரன் ராஜகோபாலன் இன்றைக்கு தினம் விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறார். அதனால தான் கையில் சாட்டை, இன்னொரு பக்கம் அந்த தனுர்பானம் சொல்லக்கூடிய சந்திரபானம் சொல்லக்கூடிய அம்பு, இன்னொரு பக்கம் இப்படி வலதடின்னு வச்சுட்டு இருப்பார் பெருமாள். இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும், எஸ் வடிவத்தில் இருக்கும். அது வலதடின்னு சொல்கிற வழக்கம். அதுக்கு குவளையா பீடம் அப்படின்னு பேர். கிருஷ்ணாவதாரம் கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு யானை எம்பெருமானை கொல்ல பார்க்குறச்ச அந்த யானையினுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி அந்த பல்லை எடுத்து நான் வச்சுட்டார். அதுதான் குவளையா பீடம்னு சொல்லி அது இன்னொரு வாட்டி பேசுவோம், அதை யானை வாகனம் போது பேசுவோம். அதை அப்பேற்பட்டதான திருவாபரணங்கள்லாம் சாத்திட்டு எம்பெருமான் யாதவ சிம்மனாக ராஜகோபாலன் இன்றைய தினம் விடமாக அனுகிரகம் பண்ணுறார். மேலும் இந்த பிக்ஷாட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சௌக்கியத்தையும், நோயற்ற வாழ்வு, குறையில்லாத செல்வத்தையும் எம்பெருமான் கொடுக்கணும். மேலும் இந்த பிக்ஷாட்ஸ் ஆன்மீகம் அபிவிருத்தியானும். அதுக்கு நீங்கள்லாம் இந்த விசேஷமான இந்த பிக்ஷாட்ஸ் ஆன்மீகத்தை எல்லாரும் பார்த்து பயனடைந்து எல்லாம் இல்ல ராஜகோபால சுவாமியினுடைய திவ்ய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்ணாய சண்பகேஷாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.